வடகிழக்கில் தமிழ் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களிப்பு. இலங்கையை விட்டு தப்பியோடும் மஹிந்த சகாக்கள் விமான நிலையத்தில் சிக்கிய முக்கிய புள்ளி. முன்னாள் போலீஸ் அதிகாரிகளை கைது செய்வது தொடர்பாக உயர்நீதிமன்றின் அறிவிப்பு. 4 மணிக்கு பின்னரும் வாக்களிக்க வாய்ப்பு வெளியான தகவல். பல சேவைகளை அத்தியாவசிய சேவையாக்கும் விசேட வர்த்தமானி. தேவை ஏற்பட்டால் தேர்தல் முடிவுகள் வெளியானதன் பின்னர் ஊரடங்கு பிறப்பிக்கப்படலாம் வெளியான அறிவிப்பு. பிரதான வைத்தியசாலையிலிருந்து வைத்தியர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிவிலகல். மீண்டும் இலங்கை திரும்பும் பசில் விரைவில் பொது தேர்தல். தொடர்பான விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்கெடுப்பில் பொதுமக்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஆர்வத்துடன் பங்கேற்று வருகின்றனர். இன்று காலை 7 மணிக்கு வாக்களிப்பு ஆரம்பமான நிலையில் வாக்குச்சாவடிகளில் பொதுமக்கள் வரிசையில் நின்று ஜனநாயக கடமையில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தல் தினத்தில் வன்முறை மற்றும் சட்ட முறைகளை கட்டுப்படுத்துவதற்காக போலீசார் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளன. இதேவேளை சுமந்திரன் யாழ் வடமராட்சி குடத்திணை அரசின தமிழ் கலவன் பாடசாலையில் தனது வாக்கினை பதிவு செய்தார். இதேவேளை ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா யாழ் நாவலர் கலாச்சார மண்டபத்தில் வாக்களித்தார். ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பு இன்று நடைபெற்று வருகின்ற நிலையில் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை 7 மணிக்கு ஆரம்பமாகிய வாக்களிப்பு தொடர்ந்து 8:30 மணி வரையான 1.5 மணித்தியாலத்துக்குள் யாழ் தேர்தல் மாவட்டத்தில் 8.7% வாக்களிப்பு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு தொடர்ந்தும் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருவதை அவதானிக்க கூடியதாக உள்ளது. இதேவேளை இலங்கையின் 9வது ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான வாக்களிப்பு நாடளாவிய ரீதியில் காலை 7 மணிக்கு ஆரம்பமாகியுள்ள நிலையில் கிளிநொச்சி மாவட்டத்திலும் வாக்காளர்கள் காலை 7 மணி தொடக்கம் தமது ஜனநாயக கடமையினை ஆர்வத்துடன் நிறைவேற்றி வருகின்றனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் 108 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் இம்முறை 1,09,007 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். வாக்களிப்பு சுமூகமான முறையில் இடம்பெற்று வருவதுடன் தேர்தல் கடமைகளில் ஆயுதம் தாங்கிய போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் ஈடுபட்டு வருகின்றதை அவதானிக்க முடிகிறது. இத்தேர்தல் பணியில் கிளிநொச்சி மாவட்டத்தில் 1734 அரசு உத்தியோகத்தர்கள் 400 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் தனது வாக்கினை வட்டக்கட்சி மாயனூர் வித்தியாலயத்தில் பதிவு செய்தார். குறிப்பாக தமிழ் பொது வேட்பாளருக்கு தன்னுடைய வாக்கினை சங்குக்கே பதிவு செய்திருப்பதாகவும் தமிழ் பொது வேட்பாளருக்கான பதிவு செய்வதற்கான காரணத்தையும் அவர் குறிப்பிட்டார். இன்றைய தினம் இலங்கையினுடைய 9வது ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்ற 39 வேட்பாளர்களில் தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிடுகின்ற அரியநேந்திரன் அவர்களுடைய சங்கு சின்னத்திற்கு மிக மகிழ்ச்சியோடு வாக்களித்து நான் வாக்குச்சாவடியை விட்டு வெளியிலே வந்திருக்கிறேன். தமிழ் மக்களுடைய தேச ஒற்றுமையையும் அவர்களுடைய தேசிய திரட்சியையும் ஒன்றுபடுத்தும் வகையிலும் அதனை சர்வதேச சமூகத்துக்கும் இனத்தினுடைய ஒற்றுமைக்கும் பலப்படுத்தும் வகையில் என்னுடைய வாக்குப்பதிவு இன்று சங்குக்கான பதிவாக அமைந்திருக்கிறது. காலங்காலமாக நாங்கள் ஆரோர் தென்பகுதி தலைவருக்கு வாக்களித்திருக்கிறோம். இம்முறை எமக்காக நாம் நமக்காக நாம் என்ற அடிப்படையில் தமிழ் வாக்காளருக்காக எங்களுடைய தமிழ் பொது வேட்பாளருக்கான வாக்காக எங்களுடைய வாக்கை பதிவு செய்திருக்கிறோம். எங்களுக்கு நடந்தது ஒரு இனப்படுகொலை. எங்களுக்கான ஒரு நீதி விசாரணை சர்வதேச ரீதியாக வேண்டும். தமிழ் மக்களுடைய வலிந்து காணாமலாக்கப்பட்ட மக்களுக்கான சர்வதேச விசாரணை வேண்டும். இணைந்த வடகிழக்கில் தமிழ் மக்களுக்கு நிரந்தரமான அரசியல் தீர்வு முன்வைக்கப்பட வேண்டும். அது சமஷ்டி அடிப்படையில் அமைக்கப்பட வேண்டும் என்ற முக்கியமான கோரிக்கைகளின் அடிப்படையில் எங்களுடைய வாக்குப்பதிவு இன்று ஒரு திரட்சியாக தேசத்தின் திரட்சியாக தமிழ் மக்களுடைய ஒன்றுபட்ட சக்தியாக சங்கு சின்னத்துக்கு என்னுடைய வாக்குப்பதிவை நான் இன்று மகிழ்ச்சியோடு பதிவு செய்திருக்கிறேன். இதேவேளை ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் இன்றைய தினம் தன்னுடைய வாக்கினை கட்டப்பிராய் சனசமூக நிலையத்தில் காலை 10 மணியளவில் செலுத்தினார். இதன் பின்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலில் எனது வாக்களிப்பு மையமான கட்டப்பிராய் சனசமூக நிலையத்தில் இப்பொழுதுதான் நான் வாக்களித்து விட்டு வந்திருக்கின்றேன். மக்கள் ஆர்வமாக வாக்களிப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எங்களது நிலையத்திலும் மக்கள் சுறுசுறுப்பாக வாக்களிக்கக்கூடியதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இருந்த பொழுதிலும் கூட இன்று வாக்களிப்பு முடிந்து இரவு எண்ணப்பட்டு
நாளைக்கு தேர்தல் முடிவுகள் வருமென எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனாலும் நாட்டில் உள்ள நிலவரங்களின் பிரகாரம் 50% மேல் வாக்குகளை எடுப்பவர்தான் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவார். ஆனால் தேர்தல் களத்தில் உள்ளவர்கள் 50% மேற்பட்ட வாக்குகளை எடுப்பார்களா என்பது இன்னும் ஒரு கேள்விக்குரிய விடயமாக இருக்கிறது. ஆகவே 2வது விருப்பு வாக்கு எண்ணக்கூடிய சூழல் ஏற்படலாம். 2வது விருப்பு வாக்கு எண்ணக்கூடிய சூழல் ஏற்படுமாக இருந்தால் யார் ஜனாதிபதியானவர் என்று அறிவிப்பதில் கொஞ்சம் காலதாமதங்கள் ஏற்படலாம் என்று நாங்கள் கருதுகிறோம். வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் மிக பெருமளவில் நாங்கள் மக்களிடம் பேசியிருக்கின்றோம். ஆகவே நான் நம்புகின்றேன் அவர்கள் எங்களால் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய திரு பாக்கி செல்வம் அரியநேந்திரன் அவர்கள், நான் நம்புகின்றேன் வடகிழக்கு தமிழ் வாக்காளர் மத்தியில் ஒரு பெரும்பாலான வாக்குகளை எடுப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இதேவேளை வவுனியாவில் சுமூகமாக ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு இடம்பெற்றது. ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கை இன்று காலை 7 மணி முதல் ஆரம்பமாகியுள்ள நிலையில் வவுனியாவில் காலை 10 மணி வரை 30% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக மாவட்ட அரசு அதிபரும் தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலருமான PS சரத்சந்திர தெரிவித்துள்ளார். தேர்தல் தொடர்பாக வவுனியா மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். வவுனியா மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்களிப்பு நிலையங்களில் காலை முதல் மக்கள் ஆர்வத்துடன் தமது ஜனநாயக கடமையினை ஆற்றி வருவதை அவதானிக்க முடிகிறது. குறிப்பாக வவுனியா மாவட்டத்தில் 152 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் 128,585 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். நேற்றைய தினம் காலை அனைத்து நிலையங்களுக்குமான வாக்குப்பெட்டிகள் மற்றும் வாக்குச்சீட்டுகள் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இதுவரை மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் அசம்பாவிதங்கள் எவையுமின்றி சுமூகமான முறையில் வாக்களிப்பு செயற்பாடுகள் இடம்பெறுகிறது. இதேவேளை வவுனியா சைவப்பிரகாச மகளிர் கல்லூரியில் வாக்கெண்ணும் பணிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. மாலை 6 மணியளவில் தபால் வாக்குகள் எண்ணுவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை காலை 10 மணி வரை 30% வாக்குகள் அளிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை பாதுகாப்பு கடமைகளில் போலீசார் மற்றும் ஊர்காவற் படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இதேவேளை மட்டக்களப்பு, கல்குடா, பட்டிருப்பு ஆகிய தேர்தல் தொகுதிகளில் சுமார் 442 வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிக்கும் பணிகள் அமைதியான முறையில் நடைபெற்று வருகிறது. இன்று காலை தொடக்கம் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று தமது வாக்குகளை பதிவு செய்யும் பணிகளில் ஈடுபடுவதை காண முடிகிறது. போலீசார் மற்றும் இராணுவத்தினர், விசேட அதிரடிப்படையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் விசேட ரோந்து பணிகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் 4,49,686 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதுடன் தேர்தல் கடமைகளுக்காக 6,750 அரசு உத்தியோகத்தர்கள் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அம்பாறை மாவட்டத்திலும் சுமூகமாகவும் மந்தகதியிலும் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக திகாமடுள்ள தேர்தல் மாவட்டத்தில் அம்பாறை, பொத்துவில், சம்மாந்துறை, கல்முனை ஆகிய தேர்தல் தொகுதிகளில் உள்ள வாக்களிப்பு நிலையங்களில் வாக்காளர்கள் வாக்களிப்பில் ஈடுபடுகின்றனர். மேலும் வாக்குச்சாவடிகளுக்கு போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் பாதுகாப்பு வழங்கி வருகின்றனர். 528 வாக்களிப்பு நிலையங்களில் 5,55,432 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். அம்பாறை மாவட்டத்தின் திகாமடுள்ள தேர்தல் தொகுதியின் 4 ஆசனங்களுக்காக 39 வேட்பாளர்கள் அரசியல் கட்சிகளாகவும் பல சுயேட்சைகளாகவும் களமிறங்கியுள்ளனர். இந்த தேர்தலில் கல்முனை தேர்தல் தொகுதியில் 82,830 பேரும், சம்மாந்துறை தேர்தல் தொகுதியில் 99,727 பேரும், பொத்துவில் தேர்தல் தொகுதியில் 184,653 பேரும், அம்பாறை தேர்தல் தொகுதியில் 188,222 பேரும் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். அம்பாறை மாவட்டத்தில் 184 அம்பாறை வாக்களிப்பு நிலையங்கள், 93 சம்மாந்துறை வாக்களிப்பு நிலையங்கள், 74 கல்முனை வாக்களிப்பு நிலையங்கள் மற்றும் 177 பொத்துவில் வாக்களிப்பு நிலையங்கள் உட்பட 528 வாக்களிப்பு நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளன. அத்துடன் சுதந்திரமானதாகவும் நடுநிலையாகவும் தேர்தலை நடத்துவதற்கான சகல நடவடிக்கைகளையும் தேர்தல் திணைக்களம் முன்னெடுத்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் கடந்த ஆட்சியுடன் தொடர்புடைய பலர் நாட்டை விட்டு தப்பிச் செல்லும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகள், மோசடிகளுடன் ஈடுபட்ட பலர் பல நாடுகளுக்கு சென்றுள்ளனர். இந்த நிலையில் கடந்த மஹிந்த ஆட்சியின் போது சர்ச்சைக்குரிய நபராக டான் பிரியசாத் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முற்பட்ட வேளையில் தடுக்கப்பட்டுள்ளார். துபாய் செல்வதற்காக நேற்றிரவு கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு சென்ற டான் பிரியசாத் விமான நிலைய குடிவரவு திணைக்கள அதிகாரிகளால் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார். இவர் நேற்றிரவு 8:35 மணியளவில் எமிரேட் ஏர்லைன்ஸ் விமானம் EK 653 செல்வதற்காக கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு சென்றுள்ளார். அவருக்கு எதிராக நீதிமன்றம் விமான பயண தடை விதித்துள்ளது. இதன் காரணமாக கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் குடிவரவு திணைக்கள அதிகாரிகளால் அவர் திருப்பி அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபீசகரம் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு பொறுப்பான முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் ரவி சினவரத்ன ஆகியோரை கைது செய்ய தீர்மானம் எடுக்கப்படவில்லை என சட்டம் அதிபர் உயர் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார். முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் பாலித சிறிபத்தன உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகள் குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாடுகள் தொடர்பில் தம்மை கைது செய்வதை தடுக்குமாறு கோரி ரவி சினவிரத்ன மற்றும் சானி அபேசேகர் ஆகியோர் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுக்கள் மீதான விசாரணையின் போது சட்டமா அதிபர் தனது நிலைப்பாட்டை அறிவித்துள்ளார். குறித்த மனு நீதியரசர்களான பிரீத்தி பத்மன் சூரசேன, அச்சல வெங்கப்புலி மற்றும் மஹிந்த சமயவர்த்தன் ஆகிய மூவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான பிரதி மன்றாடிய நாயகம் விசாரணைகள் தொடர்பாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் சட்டமா அதிபரிடம் ஆலோசனை கோரியுள்ளதாக குறிப்பிட்டார். விசாரணைகள் இன்னும் ஆரம்ப கட்டத்தில் இருப்பதாகவும் மனுதாரர்களை கைது செய்வது குறித்து தற்போதைக்கு எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என அவர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். எவ்வாறாயினும் அவர்களை கைது செய்வதற்கு போதுமான ஆதாரங்கள் கிடைத்தால் அத்தகைய முடிவை நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கும் பிரேரணை தாக்கல் செய்யப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். வாக்களிப்பு நேரத்தில் திருத்தம் மேற்கொள்வது தொடர்பாக விசேட வர்த்தமானி அறிவித்தலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் மாலை 4 மணியாகும் போது வாக்கெடுப்பு நிலையத்தில் வரிசை அல்லது வரிசைகளில் நிற்கின்ற அனைத்து வாக்காளர்களுக்கும் வாக்குச்சீட்டு வழங்கப்படும் வரை வாக்கெடுப்பு நடத்தப்படும் என அதிவிசேட வர்த்தமானி ஊடாக ஜனாதிபதி தேர்தலுக்கான நேர எல்லை திருத்தப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியாக ஸ்தாபிக்கப்பட்டுள்ள வாக்களிப்பு நிலையங்கள் கண்மித்த பகுதிகளில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தேர்தல் பாதுகாப்பு கடமைகளுக்காக போலீசார் உள்ளிட்ட 80,000 பாதுகாப்பு தரப்பினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தல்தூபா இதனை தெரிவித்தார். தேர்தல் பாதுகாப்பு கடமைகளுக்காக 63,000க்கும் அதிகமான போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 3,000க்கும் அதிகமான இராணுவத்தினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தேர்தல் பாதுகாப்பு கடமைகளுக்காக காவல்துறை விசேட அதிரடிப்படையைச் சேர்ந்த 2,000க்கும் அதிகமான உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தல்தூபா தெரிவித்துள்ளார். அத்துடன் சகல வாக்களிப்பு நிலையங்களுக்கும் தலா 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதே நேரம் வாக்குப்பெட்டிகளை கொண்டு செல்வதற்கும் வாக்கு எண்ணும் நிலையங்களுக்கு விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அத்துடன் போலீஸ் தலைமையகத்தில் விசேட கண்காணிப்பு மையம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதுடன் 9 மாகாணங்களிலும் விசேட கண்காணிப்பு நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. பல சேவைகளை அத்தியாவசிய சேவையாக்கும் விசேட வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்துள்ளார். இதன்படி மின்சார விநியோகம் தொடர்பான அனைத்து சேவைகளும், பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் எரிபொருள் விநியோகம் அல்லது விநியோகம் தொடர்பான சேவைகளும் இவ்வாறு அத்தியாவசிய சேவைகளாக மாற்றப்பட்டுள்ளன. இந்த சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக மாற்றும் வர்த்தமானி அறிவித்தலை ஜனாதிபதியின் செயலாளர் EMSP ஏகநாயக்க வெளியிட்டுள்ளார். தென் மாகாணத்தின் பிரதான வைத்தியசாலைகளில் ஒன்றான காலி கராப்பட்டி தேசிய வைத்தியசாலையில் பணிபுரிந்த 12 விசேட வைத்தியர்கள், 60 பொது வைத்தியர்கள் மற்றும் தாதியர்கள் உட்பட 100 வைத்தியசாலை ஊழியர்கள் 2023 மற்றும் 2024க்கு இடையில் தமது வேலையை விட்டு விலகியுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் உறுதிப்படுத்துகின்றன. பணியை விட்டு வெளியேறிய விசேட வைத்தியர்கள் அனைவரும் மருத்துவ சேவைக்காக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதுடன் கராப்பட்டிய தேசிய வைத்தியசாலையில் கடமையாற்றிய சுமார் 60 பொது வைத்தியர்களும் தமது வைத்திய சேவையை விட்டு விலகி வெளிநாடுகளுக்கு சென்று வைத்திய தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் 2023ஆம் ஆண்டு முதல் கராப்பட்டிய வைத்தியசாலையின் பெரும்பாலான தாதியர்களும் சுமார் 100 ஆஸ்பத்திரி ஊழியர்களும் தமது வேலைகளை விட்டு விலகியுள்ளதாகவும் அவர்களில் பல தாதிய உத்தியோகத்தர்கள் வெளிநாட்டில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணையில் நிபுணத்துவ வைத்தியர்கள் உட்பட பெருமளவிலான பணியாளர்களின் பணி விலகலுக்கு உடனடி காரணிகள் முன்னைய அரசாங்கங்கள், தற்போதைய அரசாங்கத்தின் தவறான பொருளாதார கொள்கைகள், குறிப்பாக அறிமுகப்படுத்திய உயர்வரி கொள்கைகள் விளைவுகள் காரணம் என தெரிய வந்துள்ளது. வெளிநாடு சென்றுள்ள முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச பொது தேர்தல் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக விரைவில் நாடு திரும்புவார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. பசில் ராஜபக்ச வைத்திய பரிசோதனையின் காரணமாகவே வெளிநாடு சென்றுள்ளதாக கட்சியின் செயலாளர் நாயகம் சட்டத்தரணி சாகர காரியவசம் குறிப்பிட்டார். அமைச்சர் பசில் ராஜபக்ச தனது மருத்துவ பரிசோதனைகளுக்காக சில வாரங்களுக்கு முன்னர் வெளிநாடு செல்லவிருந்தார். ஆனால் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் தேர்தல் நடவடிக்கைகளுக்காக இறுதி தருணம் வரை இரவு பகலாக உழைத்தார். தேர்தல் பணிகள் நிறைவடைந்த நிலையில் வெளிநாடு செல்வதாக கட்சியினரிடம் தெரிவித்தார். மருத்துவ பரிசோதனையின் பின்னர் எதிர்வரும் பொது தேர்தலுக்கு தலைமை தாங்க அமைச்சர் பசில் ராஜபக்ச விரைவில் வருவார். இதேவேளை நாமல் ராஜபக்சவின் 2 பிள்ளைகளும் தனது அத்தை மற்றும் மாமனாருடன் வெளிநாடு சென்றுள்ளதாக வெளியான தகவல்கள் முற்றிலும் பொய்யானவை என சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.